மூட்டு வலி வந்து டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் நொண்டிதான் சார் நடக்கிறேன், இன்னுமே சேர்ல உட்காந்துட்டு எழுந்து நிக்க முடியல சார், இண்டிபெண்டா பண்ண முடியல சார், ரொம்ப தூரம் நடந்த முட்டி வலிக்கு சார், ஒரு 50-100 மீட்டருக்கு மேல நடக்க முடியல சார், அதுக்கு ப்ராப்பரான பேஸ் 2 ப்ரோட்டோகால் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிசியோலெட் கிளம்பணும்னா என்ன மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு கேபிள் கிராஸ் மிஷின்ல கேபிள் சப்போர்ட்டோட நீங்க பொறுமையா மினி ஸ்குவாட்ஸ் பண்ணும். அப்படி பண்ணும்போது கேபிள் சப்போர்ட்டோட நீங்க நல்லா தாராளமா ஸ்குவாட்ஸ் பண்ணலாம். உங்களோட ஸ்குவாட்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆகும். ரெண்டாவது என்ன பாத்தீங்கன்னா, நீங்க வால் சப்போர்ட்டோட உங்களோட பேக் வந்து குளூட்ஸ் வால் சப்போர்ட்டோட நீங்க டெட் லிஃப்ட் பண்ணணும். டெட் லிஃப்ட்ஸ் அது பண்ணும்போது உங்களோட ஆம்ஸ்ட்ரிங் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஒரு 3 செட்ஸ் ஒரு 10 ரெப்ஸ் தாராளம் பண்ணலாம். மூணாவது என்ன பாத்தீங்கன்னா, ஸ்டெப் அப் ட்ரைனிங். ஓகேங்களா, நல்ல ஒரு மைல்டு ஹைட்ல ஸ்டெப்பர் போர்டில் நீங்க பொறுமையா சர்ஜரி பண்ண கால் ஊனி நல்லா ஸ்டெப் அப் ட்ரைனிங் பண்ணணும். ப்ரோவர்ஸ் பில்ல நீங்க வெயிட் கூட வச்சுக்கலாம். அது ஒரு 3 செட்ஸ் 10 ரெப்ஸ் தாராளம் பண்ணலாம். நாலாவது என்ன பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு நீங்க கெயிட் ட்ரைனிங்க்கு வந்து நீங்க பொறுமையா நீங்க ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு நல்லா போத் ஆல்டர்னேட் லெக் வந்து ஹிப் மார்ச்சிங் மாத்தி மாத்தி பண்ணணும். ஒரு டார்கெட் ஒரு கோனு கூட நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா. அஞ்சாவது என்ன பாத்தீங்கன்னா, நீங்க பொறுமையா நீங்க சிங்கிள் லெக் ஸ்டாண்டிங் பேலன்ஸ் பண்ணணும். ஓகேங்களா. அப்படி பேலன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பேலன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இந்த 5 எக்ஸசைஸ் பண்ணாவே நீங்க நல்லா தாராளம் இம்ப்ரூவ் ஆயிருவீங்க. அதுக்கப்புறம் கெயிட் ட்ரைனிங் நல்லா இம்ப்ரூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் பேஸ் 3 ப்ரோட்டோகால் தாராளமா போயிடலாம். டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ண பேஷண்ட்டுக்கு ப்ராப்பரான எக்ஸசைஸ் ப்ரோட்டோகால் வேணும்னா டிகேஆர்னு கமெண்ட் பண்ணுங்க. எல்லா எக்ஸ்போர்ட்டுக்கும் உங்களுக்கு டிஎம் பண்றேன். மறக்காம இந்த ரீல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.